ஃப்ராக்ஷன் அடிஷன் பார்க்க போகிறோம். 1/3 + 3/5. இதில் மேலே இருக்க 1ம் 3யும் வந்து நியூமரேட்டர், கீழே இருக்க 3யும் 5ம் வந்து டினாமினேட்டர். இப்போது டினாமினேட்டர் வந்து சேமாக இருக்கணும். சேமாக பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 3/5க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 3 வந்து 3 டேபிளால் வந்து 1 டைம்ஸ் வரும். 5 வந்து 3 டேபிளால் வராது. ஸோ அப்படியே 5 போட்டுக்கணும். அப்புறம் இது வந்து 1 ஆயிடுச்சு இல்லையா, அதனால் அதை விட்டுருங்க. இப்போ வந்து இந்த 5க்கு 5 டேபிளால் எவ்வளோ டைம் இருக்குதுன்னு பார்த்தா அது 1 டைம் இருக்குது. ஸோ இந்த 1ம் 1ம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மேலே இருக்க இந்த 3யும் 5யும் மட்டும் மல்டிப்ளை பண்ணி 15ன்னு போட்டுடணும். இப்போது எல்சிஎம் வந்து 15. இப்போது இந்த 1/3 இருக்குல்ல, இந்த 1/3 வந்து இப்படி போட்டுட்டு கீழே இருக்க டினாமினேட்டர் 3 வந்து 15 ஆக்கணும். அதுக்கு 3 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 15 ஆகும். ஸோ மேலேயும் நம்ம அதே 5ஆல் கீழே என்ன நம்பரில் பண்ணணுமோ மல்டிப்ளை, அதே நம்பரை மேலே இருக்க 1 கூடயும் பண்ணுனா 1 × 5 = 5. இப்போது இது வந்து 5/15. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் 3/5 இருக்குல்ல, 5ஐயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா அது 15 ஆயிரும். ஸோ அதே 3ஆல் மேலே இருக்க 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9. இப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், 5/15 போட்டுக்கணும், 9/15 போட்டுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணணும். இப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால 15 அப்படியே போட்டுக்கணும். 5ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணிட்டா 14. இப்போ 14/15 தான் இதோட ஆன்சர்.